வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். பலன் தரும் பதிகங்கள். இப்போ நம்ம பகுதி 12 நோக்கி வந்திருக்கோம். ஏற்கனவே பகுதி 1ல் நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் 17வது பாடலும் 35வது பாடலும் பாட்டோம். இந்த பகுதி 12ல் 2வது பிரிவில் 77வது பாடலும் 79வது பாடலும் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இந்த 4 பாடல்களுமே அபிராமி அந்தாதியில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, நினைத்தது நிறைவேறும், என்ன பிரச்சனைனாலும் அதுலேருந்து விடுபட்டு நினைத்த வரன் நினைத்த செயல் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். இதுதான் நம்ம அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி மற்ற பாடல்கள் மாதிரி கிடையாது. இப்போது எனக்கு டைம் இருக்குது, நான் 100 பாடல்களும் பாடும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தனி பலன்கள் உண்டு. இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நினைத்த வரன் நிச்சயம் அமையும். வாங்க பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சவாணி பஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்யினா அவினான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவரே. எப்படி அம்பால ஒவ்வொரு இடத்துலையும் வர்ணிக்கிறாரு அபிராமி பட்டர். ஒவ்வொரு பாடலும் அம்பாவை புகழ்ந்துதான் சொல்றாரு. இதுல முழுக்க முழுக்க அம்பாளோட அனைத்து நாமங்களும் முழுக்க கிடையாது. இந்த ஒரு பாடலை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு புகழ்ந்து சொல்றார். அவள் ஒரு பைரவி, பைரவ ரூபத்தை உடையவர்னால பைரவி. பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி, ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அங்குசம் பாசாங்குசம், பஞ்சபாணின்னு 5 வில் கொண்ட ஒரு கணைகளை வைத்திருக்கிறார். அது எதற்கு? பகைவர்களை அழிக்கணும், பக்தர்களை காக்கணும். இந்த காலத்தில் தான் எதுவுமே இல்லையேங்க. எங்கே வதம் இருக்குன்னா, நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவு எண்ணம் பொறாமை கெட்ட எண்ணம், அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனை எப்படி கெடுக்கிறது, நாம் எப்படி வர்றது, இப்படி தானே நினைக்கிறோம். அதுவும் ஒரு வகையான பாவ செயல்கள். ஸோ அதை அழிக்கிறதுக்கு நம் மனதில் உள்ளே இருக்கும் தீய எண்ணங்கள் அதை அழிக்கணும். அது மட்டும் என்னது, அவ யாரு? உயிர் அவி உண்ணும் உயர் சண்டை காளி. வஞ்சகரெல்லாம் யாரெல்லாம் வஞ்சகம் பண்ணுறாங்களோ, கூடவே நல்லவங்க மாதிரி இருந்து யாரெல்லாம் கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்கிற உயர் சண்டி காளி. யார் அவ? ஒளிரும் கலா வைரவி, அவள் ஒளிமயமானவள். யாரு? அம்பாள். அதுக்கப்புறம் திரும்பியும் பாருங்க, வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே இதெல்லாம் யார் சொல்றாங்க? வேதங்கள் சொல்லுதான். எல்லாவற்றிலும் சிறந்தது வேதம். அந்த வேதங்களே அம்பாளை இப்படி புகழ்ந்து சொல்லும்போது அப்ப பார்த்துங்க, அம்பாள் எப்பேற்பட்டவள் என்பது. திரு சேர், அதாவது மறை சேர் திரு, மறைனா வேதம். வேதங்களே ஒன்று உணர்த்துதுன்னா அப்ப அம்பாள் எப்பேற்பட்டவளா இருப்பா? இப்போ இந்த பாடலோட எதிர்பார்ப்பு என்ன? பௌர்ணமி நிலையை வர வைக்கணும். அதுக்கு தான் 100 பாடல்கள் பாடுறார். ஆனால் அம்பாள் மனம் இறங்கி இந்த 79வது பாடலை பாடி முடிச்ச உடனே அவருக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அம்பாள் சரி செய்து நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தருகின்ற பாடல் தான் இது. ஆக மொத்தத்தில் இந்த அபிராமி அந்தாதியோட கிளைமேக்ஸ் பாடல் 100 இருந்தாலும் எதை நோக்கி அவர் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாரோ, அமாவாசை முடிந்து பௌர்ணமி சொன்னார் இல்ல, அமாவாசை அப்போ போய் பௌர்ணமி நிலவு வரணும் இல்லை, அது வர வைக்கிறதுக்கு தான் பாடி அம்பாள் இந்த பாடல்ல மனம் இறங்கி தன்னுடைய காதில் இருக்கிற தாடங்கத்தை எடுத்து வானில் சிதறுகிறாள். அது அழகான ஒளிமயமான பௌர்ணமியாக வருகிறது. அப்போ இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது என்ன நினைச்சோமோ அது நடக்குமா இல்லையா? அவர் நினைச்சது நடந்ததா இல்லையா? உள்ளன்போடும் பக்தியோடும் இதை நம்ம பாராயணம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நினைத்தது நடக்கும். பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம் மோடென்ன கூட்டு இனியே. கயவர் தம்மோட என்ன கூட்டி இனியே. எவ்வளவு அழகா பாடுற பாருங்க. இப்படி பாடும்போது அம்பாளுக்கு மனசு இறங்காமையா போயிடும். விழிக்கே அருளுண்டு. யாருக்கு?
அம்பாளோட கடைக்கண் விழிக்கு என்ன அருளுண்டு? என்னுடைய அபிராமவல்லியோட கடைக்கண் பார்வை என் மீது படுவதற்கு அபிராமவல்லிக்கு மட்டுமே அந்த என்னது கடைக்கண் பார்வை படக்கூடிய தகுதி படைத்தவன் நான். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. நான் எப்படி நடக்கிறேன்? வேதங்கள் என்ன சொல்லுச்சோ அந்த வழி நான் நடக்கிறேன். யார் சொல்றது? அபிராமிப்பட்டு. ஸோ அம்பாலோட கருணை யாருக்கு இருக்கு? அபிராமவல்லியோட கருணை யாருக்கு இருக்கு? அபிராமிப்பட்டர் இருக்கு. எதனால? அபிராமிப்பட்டர் வேதம் சொன்ன வழியில் நடந்து கொண்டிருக்கிறார். வேதங்கள் யாரை புகழ்ந்து சொல்லுகின்றது? அபிராமவல்லியை. அடுத்து சொல்றார் பாருங்க, வேதம் சொன்ன வழி மட்டும்தான் என் நெஞ்சு வழிபடும். எனக்கு அந்த வழி இருக்கு, எனக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சொல்ற. அடுத்த 2 லைன் பாருங்க, வெறும் பாவம், வஞ்சம், பொறாமை, அவனுக்கு எடுக்கணும் இவனுக்கு எடுக்கணும்னு இப்படி பழியில சுழந்து அந்த பாழ் நரக குழியில அழுந்து அப்படிதான் நம்ம மனசு போய்கிட்டு இருக்கு. நம்ம நல்லாவா இருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருப்போ. அவன் எப்படி இருக்கான், அவனோட நாம் எப்படி நல்லா வர்றது, அவனை எப்படி கீழே தள்ளுறது, இப்படி நம்முள்ள இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தானே. இப்படி தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் முன்னாடி என்ன சொல்லிட்டார்? நான் அந்த வழி போக மாட்டேன். ஏன்? எனக்கு வேதங்கள் சொன்ன வழி எப்படி அம்பாளை சரணடையணும் என்ன அப்படி இருக்கிற எனக்கு வழியும்போது நான் ஏன் இந்த பழிப்பாவங்களை செய்கிற கயவர் திருடர்கள் இவங்களோட கூட்டு எனக்கு இனிமே எதற்கு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டார் அபிராமிப்பட்டர். இந்த பாடலை கேட்டும் அம்பாள் மனமிறங்காம போவாளா? அப்படி இறங்கி இவர் கருணை காட்டின அம்பாள் கருணை காட்டி தான் அந்த காதில் இருக்கிற தாடங்கத்தை எடுத்து வானில் வீசி நினைத்ததை நிறைவேற்றினால் அம்பாள் அபிராமவல்லி. எப்படி நினைத்தது நிறைவேறுச்சோ இந்த 4 பாடல்களும் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா நாம என்ன நினைச்சோம், நினைத்த வரனா கிடைக்கும், நினைத்த செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கணுமா? கண்டிப்பா கிடைக்கும். அனைத்தும் ஈடேறும் இந்த 4 பாடல்கள். ஸோ மக்களாகிய உங்களுக்கு நான் போடுற பதிவுகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், போன வருஷம் நம்ம எல்லா பதிவுமே போட்டிருக்கோம். இப்போ இதை குரூப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னது, எல்லா தோஷமும் நீங்கி அனைத்து செல்வ நலமும் சேர்ந்து நினைத்தது நினைத்த வரன் அமைய இந்த 17, 35, 77, 79 ஓம் அபிராம